வணக்கம் ஜோதினியர்களே. இந்த எபிசோட்டிலே கட்டடக்கலையிலே சிறந்து யார் விளங்குவார் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக துலா லக்கணம் சுக்கிர பகவானுடைய வீடு. இவர் ஆடம்பர பங்களாக்கள், வீடு வாசல் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய சொகுசு பங்களாக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த லக்கணத்திற்கு 2ஆம் இடம் விருச்சிகம் 2-7 கூடிய செவ்வாய் பகவான். இவர் செம்மண் பூமி, கட்டிடங்கள், இரும்பு, நெருப்பு சம்பந்தமாக அனைத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இது 2ஆம் இடம் கல்விஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, தனக்காரனை குறிக்கக்கூடியது. இதற்கு அடுத்ததாக 5ஆம் இடம் என்று பார்த்தால் கும்பம். இவர் பஞ்சமாவதி சனீஸ்வரன். இவரும் இரும்பு, நெருப்பு சம்பந்தமாக இரும்பு, சகதி, களிமண் இவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த 5ஆம் இடமும் கல்விஸ்தானம். இதற்கு அடுத்தாக பார்த்தால் துலா லக்கணத்துக்கு 9வது இடமாக மிதுன லக்கணம் வருகிறது. இந்த மிதுன லக்கணம் புதன் பகவானுடைய ஆட்சி வீடாகும். இந்த புதன் பகவான் கல்வி ஸ்தானாதிபதி, அதாவது புத்திக்காரகன், கணக்கு வழக்கு திட்டை சிறத்து வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியவர். சரி, இந்த அமைப்பு உள்ளவர்கள் துலா லக்கணத்திற்கு 4ஆம் இடமான மகரத்திலே போய் அமர்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலிலே இது மகரம் செவ்வாயினுடைய உச்ச வீடாகும். 4ஆம் இடம் வீடு வாசலை குறிக்கக்கூடிய, கட்டடங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மகரத்திலே. இதற்கு அடுத்ததாக துலா லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன லக்கணத்திற்கு அதிபதி புதன் பகவான். இவரும் இந்த மகரத்தில் வரும்போது 8ஆம் இடம் மறைவுஸ்தானம், மறைந்த புதனுக்கு நிறைந்த கல்வி தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். அப்போது 2 கூடையவர் கல்விக்குடைய செவ்வாய் பகவானும் அமைந்திருக்கிறார், 9 கூடிய புதன் பகவானும் அமைந்திருக்கிறார். அது பஞ்சமாவதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான். இவரும் கல்விஸ்தானத்தை குறிக்கிறது. இவரும் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறார் 4ஆம் இடத்தில். இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவர்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரன். இவர் பார்த்தாலோ சேர்ந்தாலோ சாரம் கொடுத்தாலோ இவர்கள் இன்ஜினியரிங், பொறியியல் துறையில், கட்டிடக்கலையில் சிறந்த கல்விமானாக, ஆசிரியராக உயர்ந்த நிலையை அடைவார்கள். அது மட்டுமல்லாமல் கட்டடக்கலையில் சிறந்து விளங்குவார்கள். உலக புகழ்பெற்ற கூட ஒரு அறிவு ஆற்றலை கூட ஒரு பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த ஜாதக அமைப்பு தருகிறது. இப்போ பார்த்தீங்களா, இந்த துலா லக்கணத்திற்கு 2 கூடையவன் செவ்வாய், 5 கூடையவன் சனீஸ்வர பகவான், 9 கூடிய கல்விஸ்தானாதிபதி புதன் பகவான், இவரோடு சந்திர பகவான் சேர்க்கை எல்லாம் சேர்ந்து மகர லக்கணத்தில் அமர்ந்தால் அது செவ்வாய் உச்ச வீடு, மிக உயர்ந்த பலனை தரும். சரி, நன்றி, வணக்கம் நேயர்களே.